நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, வெகுபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, வெகுபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர்
நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால், கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறபடியால், கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறபடியால் மகிமையை செலுத்துகிறோம். கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறார், ஆகையால் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள் என்று. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். நாம் கர்த்தருடைய கரத்தை விட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு விலகக்கூடாது. அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. உயர்வு ஆசீர்வாதம் என்றால் நம்ம எல்லாருமே அதை விரும்புவோம், ரொம்ப சந்தோஷமாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் அந்த உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை என்ற ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன்னா தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை, ஒரு வேளையை, ஒரு சமயத்தை வச்சிருக்கிறார். அந்தந்த காரியம் அந்தந்த வேளையில் நடக்கும் அவருடைய சித்தப்படி. ஆகவே அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். இந்த உலக வாழ்வில் நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டத்துக்குள்ள நாம் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்கொள்ள வேண்டிய பல காரியங்கள். இதில் எல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம், மன நிறைவு என்பது ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வு, மேன்மை, இதெல்லாம். இதுக்கு தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும், சூரியனுக்கு கீழே பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு வேளை, சமயம் அப்படின்னு ஒன்று தேவன் வைத்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆனால் தேவனுடைய சித்தம் என்பது, அவருடைய வேலை, அவருடைய காலம் என்பது வேறு.
ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம், எல்லா காரியத்திற்கும் ஒரு சமயம், ஒரு வேளை, ஒரு காலம், அதுக்குன்னு ஒரு நாள் தேவன் வைத்திருக்கிறார். அப்பதான் அது நடக்குது. நம்ம சில வேலைகளை ரொம்பவே சீக்கிரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லை கொஞ்சம் காலதாமதமாக வரும். அவருக்கு தான் தெரியும். சீக்கிரத்தில் கொடுத்தா அதோடைய அருமை தெரியாமல் நாம் அதை இழந்துருவோம். தகுந்த வேளையில் அதை கொடுக்கும்போது அந்த நன்மையாக இருந்தாலும், ஆசீர்வாதமாக இருந்தாலும், மேன்மையாக இருந்தாலும், உயர்வாக இருந்தாலும் அதை நம்ம தக்க வைத்துக்கொள்ள முடியும். ஆகவே சூரியனுக்கு கீழே எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் ஒரு சமயம், ஒரு வேளை என்று ஒன்றை அவர் வைத்திருக்கிறார். எல்லா காரியம். என்ன காரியம்? கொஞ்சம் கீழே வாசிங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்பதற்கும் ஒரு காலம், இறப்பதற்கும் ஒரு காலம். அடுத்து இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போவார். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. எல்லா காரியத்தையும் ஞானி இந்த இடத்துல அவர் எழுதிக்கிட்டு போகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். 11வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எந்தெந்த காலத்தில் எதை பிறப்பு எப்போ, மரணம் எப்போ, அழறது எப்போ, நகைக்கிறது எப்போ, நடுறது எப்போ, நட்டதை பிடுங்கிறது எப்போ, உடைப்பது எப்போ, கட்டுவது எப்போ என்று எல்லாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர் அதினதின் காரியத்தில், அதினதின் காலத்தில் அதை செய்கிறார். வாசிங்க 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்வது எல்லாமே நேர்த்தியாக தான் இருக்கும். சரியா அவர் செய்கிறவர். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பிறப்பதும் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதும் எல்லாம் அவருடைய செயல். இதெல்லாம் அவருடைய முன் தீர்மானம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மனுஷ ஜாதியான அனைவரையும் அவர் ஒரே இரத்தத்தில் தோன்றச் செய்து அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் நம்ம வாழக்கூடிய காலங்களையும் அவர் முன்குறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம், 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். முதலியே அவர் முன் குறிச்சிட்டார். நம்ம எந்த காலகட்டத்தில் பிறக்கணும், எங்கே நம்ம குடியிருக்கணும் என்பது அவருடைய முன் தீர்மானம். நாம் இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில் இந்த இடத்துல பிறக்கணும், வளரணும், வாழணும், நம்ம வீடு கட்டணும், குடியிருக்கணும் என்பதெல்லாம் அவருடைய முன் தீர்மானம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடியிருப்பின் எல்லை நமக்கு தேவன் குறித்து வச்சிருக்கிறார். இந்த இடத்துல தான் நம்ம வாழணும் என்பது. எந்த காலகட்டத்தில் பிறக்கணும், எந்த காலகட்டத்தில் நம்ம வாழணும், எப்போ நம்ம மரிக்கணும் என்பதெல்லாம் அவருடைய முன் தீர்மானம். அந்த தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். ஆகவே இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் வேலையும் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு அன்றைக்கு தேவாலய தலைவர்கள், யூதர்கள் ரொம்ப முயற்சி பண்ணினாங்க. பிதாவுடைய சித்தம் தேவன் மனிதனாக உலகத்துக்கு எந்த காலகட்டத்தில்
வரணும். அந்த காலகட்டத்தில் உலகத்தில் யாரெல்லாம் வாழணும்? மனிதனாய் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட இயேசு எத்தனை ஆண்டு காலம் அவர் அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள நடந்து ஊழியம் செய்யணும் என்பதெல்லாம் பிதாவின் தீர்மானம், பிதாவின் சித்தம். எந்தெந்த வேளையில் எது எது நடக்கணும் என்று. ஆகவே அவரை பிடித்து கொலை செய்வதற்காக அன்றைக்கு பரிசேயர், வேதபாரகர் இவங்களாம் ரொம்ப முயற்சி பண்ணினாங்க. வேலை இன்னும் வரவில்லை, அவர் மரிக்கிறதுக்குள்ள வேலை இன்னும் வரல. அந்த வேலை வந்தாதான் அவரை பிடிக்க முடியும், அவரை சிறுமப்படுத்த முடியும், அவரை கொலை செய்ய முடியும். வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் இவங்க ரொம்பவே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. 30. அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இயேசுவை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஒருத்தரும் கை போடல. பிடிக்கணும், அவரை சிலுவையில் அறையணும், கொலை செய்யணும் என்றுதான் அன்றைக்கு அவங்க தீவிரமாக இருந்தாங்க. அந்த வேலை வரவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு வேலை உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இயேசுவுக்கும் அப்படிதான், நம்மளுக்கும் அப்படிதான். வேலை வராதனால அவரை பிடிக்கவே முடியல. அதற்கு முன்னாடி அவரை எத்தனை இடத்துல அவரை கொலை செய்வதற்கு அவங்க பார்த்தாங்க தெரியுங்களா? லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 வரைக்கும் வாசித்தா, அந்த ஊர் ஒரு செங்குத்தான ஒரு மலை மீது கட்டப்பட்ட ஒரு ஊர். இவங்க அவரை அந்த மலை மேலே கொண்டு போய் அங்கே இருந்து தலைகீழாக அவரை உருட்டி விட வேண்டும் என்று இயேசு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவங்களால முடியல. அவர் அப்படியே அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். வசிங்க. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபமுண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். அவங்களால முடியல. அவங்க நடுவில் தான் இருக்கிறாரு. அவர் அப்படியே தலைகீழா தள்ளி விட்டு கொலை பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்களால அவரை பிடிக்கவே முடியல. அப்படியே அவங்க மத்தியில் அவங்க இருந்தே அப்படியே அவர் கடந்து போய்விட்டார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59வது வசனம் பாருங்க. 8:59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். தேவாலயத்தில் இருக்கிறார், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவரை கல்லெறிந்து கொல்லுவதற்காக நிறைய கல்லுகளை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க நடுவில் அப்படியே மறைந்து விட்டார். திடீர்னு காணலை, மறைந்து விட்டார். தேவாலயத்தை விட்டே கடந்து போய்விட்டார். எல்லாம் கல்லை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை திடீர்னு காணலை. ஏனென்றால் வேலை இன்னும் வரவில்லை. ஆகவே அவர்கள் இவ்வளவு முயற்சித்தும் அவரை பிடிக்கவே முடியல, வேலை வராதனால. அதே போல தான் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை பார்க்கும் பொழுது இன்னும் அவர் மீது கொலை பண்ணுறதுக்கு எத்தனை முயற்சியை எடுத்துக்கொள்றாங்க. இந்த இடத்துல வாசிங்க. இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைகளுக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். எத்தனை டைம் நம்ம சுவிசேஷங்களில் பார்க்கலாம். அவரை பிடிக்கவே முடியல. அவர்கள் கைக்கு தப்பி போனார். ஏன்னா வேலை இன்னும் வரவில்லை. எல்லா காரியத்துக்கும் வேலை தான். அவருக்கும் அப்படிதான்.
மனுஷர்களாகிய நமக்கும் எல்லா காரியத்துக்கும், எல்லா சூரியனுக்கு கீழ் எல்லா காரியங்களுக்கும் ஒரு காலம், ஒரு வேளை, ஒரு சமயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்தால் தான் நிறைவேறும். இப்போ இயேசுவுக்கு வேலை வந்தது, அவருக்கு டைம் வந்துருச்சு, வேலை வந்தது. இப்போ அவரை பிடிக்க போகிறாங்க. பிதா ஒப்பு கொடுக்க போகிறார். அவருடைய வேலை வந்து விட்டது. இனி அவரால் மறைந்து கொள்ள முடியாது, கடந்து போக முடியாது. அவங்க பிடிக்க தான் போகிறாங்க, அடிக்க தான் போகிறாங்க, சிலுவையில் அறைந்து கொலை செய்ய தான் போகிறாங்க. ஏன்னா வேலை வந்து விட்டது. இதுவரை வேலை வரவில்லை, இப்போ வேலை வந்தது. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் இயேசு தம்முடைய சீசர்களிடத்தில் சொல்லுவார், வேலை வந்தது, இப்போ வேலை வந்தது. இதுவரைக்கும் வேலை வரவில்லை என்று சொன்னார். இந்த இடத்துல வேலை வந்தது என்பார். வாசிங்க 14:41 மார்க்கு. அவர் மூன்றாம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லிட்டு அவர் போய் ஒரு கல்லறி தூரம் அப்பால் போய் அவர் ஜெபிக்கிறார். பிதாவை நோக்கி வந்து பார்க்குறாரு, தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே 3 தரம். இப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? 41. அவர் மூன்றாம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். போதும் வேலை வந்தது. டைம் வந்துருச்சு, வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அவ்வளவுதான், வேலை வந்துருச்சு. மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். பிதா ஒப்பு கொடுத்து விட்டார். இனியெல்லாம் அவங்க கைக்கு தப்பவே முடியாது. அப்போ வேலை வரவில்லை, அதனால் யாராலும் எது செய்ய முடியல. வேலை வந்துவிட்டது. பாவிகள் கையில் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அவர்கள் அவரை பிடித்து அடித்து துன்புறுத்தி சிறுமைப்படுத்தி தாங்கொண்ணாத பாடுகளுக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு வேளை, ஒரு காலம், ஒரு சமயம் என்பது உண்டு. ஆகவே தான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். ஆசீர்வாதங்களுக்கும் வேலைத்தான். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு, நன்மைகளை பெறுவதற்கு, வாழ்விலை உயர்வை அடைவதற்கு, மேன்மையை பெறுவதற்கு ஒரு டைம், ஒரு வேளை, ஒரு காலம் என்று ஒன்று இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்த அந்த 3.5 வருட காலத்தில் எவ்வளவோ அற்புதங்கள் செய்தார். அநேக அற்புதங்களை செய்தார். கானாவூர் கல்யாண வீட்டில் அவர் செய்த முதலாம் அற்புதம், அங்கே கல்யாண வீட்டுக்கு மரியாள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கல்யாண வீட்டில் ஒரு பற்றாக்குறை, திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது. மரியாளுடைய உறவினர் வீடாக இருக்கலாம். ஆகவே மிகுந்த ஒரு அக்கறையோடு வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுவாங்க, திராட்சரசம் இல்லை. அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அற்புதம் செய்வதற்கும் அற்புதங்களை அனுபவிக்கிறதற்கும் ஒரு வேளை, கர்த்தர் ஒரு டைம், ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அந்த டைமில் நடக்கும். நம்ம நினைக்கிற நேரத்தில் அல்ல, அவருக்கு சித்தம், அவருடைய வேலை. உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. உடனே அவங்க வேலையாட்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் சற்று நேரத்தில் அந்த வேலை வந்தது. அற்புதம் செய்யக்கூடிய டைம் வந்தது. அற்புதத்தை அந்த கல்யாண வீட்டார் அனுபவிக்க வேலை வந்தது. உடனே வேலையாட்களை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து 6 கச்சாடி, 2-3 குடம் நிரம்பத்தக்கதான ஒரு கச்சாடி, ஒவ்வொன்றும் 6 கச்சாடி அங்கே இருக்கு, அதில் தண்ணீரை மொண்டு நிரப்புங்கள் என்றார். திராட்சரசம் தான் பற்றாக்குறை.
தண்ணீருக்கு ஒன்றும் குறைவில்லை. அவங்க எந்த கேள்வியும் கேட்கல. நம்ம இருந்தால் எத்தனை கேள்வி கேட்போம். அவங்க ஒரு பதிலும் சொல்ல, ஒன்றும் கேட்கல. தண்ணியை மொண்டு ஊற்றினார்கள். ஊற்றின உடனே கர்த்தர் சொன்னார் அந்த வேலையாட்களுக்கு, பந்தி விசாரிப்புக்காரங்களிடத்துல அதை மொண்டு கொடுங்க. திராட்சரசம் இல்லை, தண்ணியை கொடுக்க சொல்கிறாரே என்று அவர்கள் ஒன்றும் கேட்கல, நினைக்கல. அங்கே கொண்டு போய் கொடுக்கும் போது தான் தெரியுது அவ்வளவும் திராட்சரசம். முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் இந்த பிந்தின திராட்சரசம் சுவை மிகுந்ததாக இருந்த உடனே ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, இவ்வளோ நேரம் இந்த சுவையானதை வச்சிருந்து நீங்கள் இப்போ தானே கொடுக்குறீங்க என்று. வேலை வரவில்லை, ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம், அதை பெறுவதற்கும் ஒரு டைம், ஒரு வேலை. இப்படி தான் எல்லா காரியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எத்தனை தேவைகள் உண்டு, எத்தனை தேவைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் சஞ்சலங்கள், கவலைகள், துக்கங்கள், பாரங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள், பல நஷ்டங்கள், கஷ்டங்கள் ஏதேதோ நம்முடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் கண்ணீர் விடுவதல்ல. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அழறதுக்கு ஒரு காலம், அழுது தான் ஆகணும். ஏன்னா பரலோகத்துக்கு போகிற பாதை அதில் தான் இருக்குது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். குளங்களும் மழையில் நிரப்பும். பலத்தின் மேல் பலமடைந்து அவர்கள் தான் சீயோனில் வந்து நிற்பாங்க. அப்படியே அவங்களுக்கு நிறைவு. மழையானது குளங்களையெல்லாம் நிரப்பும். பலத்தின் மேல் பலம், சீயோனில் வந்து நிற்பாங்க. அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து தான். ஆகவே அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க, சிரிக்க, சந்தோஷமாக இருக்க ஒரு காலம் உண்டு. இயேசு கிறிஸ்துவோடு கூடியிருந்த சீஷர்கள், அநேக ஸ்திரீகள், எத்தனையோ சகோதரங்க சீஷர்கள் இருந்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அவர் அன்னைக்கே அவர் ஜீவன் பிரிந்து விட்டது. பிதா கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டார் ஜீவனை. 3 நாள் அவர் இல்லை, மரித்து விட்டார். எத்தனை ஒரு துக்கம், வேதனை, கலக்கம் கூடியே இருந்தவங்களுக்கு 3ஆவது நாள் விடியற் காலையிலே அவங்க கல்லறை நோக்கி போகிறாங்க ஸ்திரீகள், வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு. எத்தனை சஞ்சலத்தோடு போயிருப்பாங்க, எத்தனை கண்ணீரோடு போயிருப்பாங்க, எத்தனை வேதனையோடு போயிருப்பாங்க. முந்தின நினைவுகளை எல்லாம் அவங்க நினைத்து பார்த்து அவர்களுடைய உள்ளம் எத்தனையாய் துவண்டு போய் வாடி போய் இருந்திருக்கும். ஆனால் அந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். அழறதுக்கும் ஒரு காலம், சந்தோஷப்படுறதுக்கும் ஒரு காலம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, கல்லறையை நோக்கி வரும்போது, கல்லறைக்கு வந்திருக்கும் போது அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், எத்தனை வேதனைப்பட்டிருப்பாங்க, எத்தனை கலக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு அவங்க வந்திருக்க கூடும். இப்போது அந்த காலை வேளையிலே இரவெல்லாம் அழுதிருப்பாங்க. 3 நாளும் இரவெல்லாம் அவர்களுக்கு உறக்கம் இருந்திருக்காது, ஆகாரம் புசிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனை வேதனை, நம்மளுக்கும் இந்த கொடுமை நடக்குமோ என்று சிந்தித்திருப்பாங்க. எத்தனை ஒரு கலக்கம். இரவெல்லாம் வேதனைப்பட்டு காலையில் எழுந்து வராங்க. தேவதூதன் மூலம் காலையிலே ஒரு நற்செய்தி கிடைக்குது. மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அடைகிறாங்க. தேவதூதன் என்ன சொல்லுகிறான்? 5 பாருங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை
தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். சந்தோஷம். அவர் இங்கே இல்லை. உங்களுக்கு சொன்ன மாதிரி அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். போய் சகோதரர்களுக்கு சொல்லுங்க, அப்போஸ்தலர்களுக்கு. அவர் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போயிருக்கிறார். அங்கே வைத்து அவரை காண்பீர்கள். இவங்களுக்கு சந்தோஷம். அது எப்படிப்பட்ட சந்தோஷமாம்? 8வது வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷம், அளவிட முடியாத ஒரு சந்தோஷம். இரவெல்லாம் கண்ணீர், இரவெல்லாம் வேதனை, இரவெல்லாம் கலக்கம். காலையில் ஒரு பெரிய சந்தோஷம். காலையில் கர்த்தர் எத்தனை பெரிய ஒரு சந்தோஷம். சந்தோஷத்துக்கும் ஒரு வேளை உண்டு, அழறதுக்கும் ஒரு வேளை உண்டு. அதனால தான் சங்கீதக்காரன் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலோ களிப்பு உண்டாகும் அப்படின்னு எழுதுவான். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காலம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம். தேவன் சூரியனுக்கு கீழே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் அது நடந்தே தீரும். ஆகவே அழுவதற்கு ஒரு காலம், சந்தோஷப்படுவதற்கு ஒரு காலம். யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாக்கோபு அழுன்னு அழுகிறான். இரவெல்லாம் அழுது கெஞ்சிறான் கர்த்தரை நோக்கி. இரவு முழுவதும் அவன் அழுது கர்த்தரை நோக்கி கெஞ்சி அழுகிறான். அது ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கும். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் அவனுடைய வாழ்க்கையில் வந்த காரியம் 3-4. ஓசியா 12ஆம் அதிகாரம். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இரவெல்லாம் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். என்னை ஆசீர்வதித்தால் அன்றி நான் உங்களை விடவே மாட்டேன், என்னை ஆசீர்வதிச்சிருங்க, என்னை ஆசீர்வதித்திருங்க என்று கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சினான். ஏன்? எதனால? நாம் அதை ஆதியாகமத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவனுடைய அண்ணன் சகோதரன், அவங்க ரெட்டை பிள்ளைங்க. முதல்ல பிறந்தது ஏசா, 2வது பிறந்தது யாக்கோபு. ஏசா யாக்கோபை சந்திக்க 400 பேரோடு வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி யாக்கோபுக்கு கிடைக்குது. இவன் லாபான் வீட்டிலிருந்து மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரர், வேலைக்காரி, 2 பெரிய பரிவாரங்களோடு கூட, அவனுடைய மந்தைகளோடு கூட அவன் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் தான் சொன்னார், நீ புறப்பட்டு உன் தகப்பன் வீட்டுக்கு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இவன் வந்து கொண்டு இருக்கிறான். இப்போ தான் அண்ணனை நினச்சி பயப்படுறான். ஏனென்றால் அண்ணனுக்கு துரோகம் செய்தவன், அப்பாவை ஏமாற்றி மூத்தவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அபகரித்தவன். அதனால் ஏசா அவனை கொலை செய்வேன் என்று அவன் எண்ணியிருக்கிறான், தீர்மானம் பண்ணியிருக்கான். இப்போ ஏசா சகோதரன் 400 பேரோடு வருகிறான் என்றால் இவனுக்கு பயம் வந்துருச்சு. பயந்தான், ரொம்ப பயந்து என்ன செய்கிறது? நம்ம குடும்பத்தை 2ஆக பிரித்து ஒரு பகுதி மேலே அவங்க விழுந்து கொன்னாலும் ஒரு பகுதியாக நம்மளுக்கு கிடைக்குமே என்று 2ஆக அதை பிரித்து வச்சு கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். பயந்து 7-8 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும்
ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், போதும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, என்னோடு இருக்கிற தேவனே, தகப்பன் வீட்டுக்கு போ, நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி அனுப்பினீங்களே, ஆண்டவரே என்னோடு கூட இரும் என்று கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சி ஜெபிக்கிறான். 10-12 வரைக்கும் வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லறான். தன்னுடைய நிலைமைய, பரிதாபமான சூழ்நிலைய கர்த்தரிடத்தில் சொல்லுறான். கர்த்தாவே, என் சகோதரன் வந்து என்னையும் என் மனைவிகளையும் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் அழித்து போடுவான் என்று நான் பயப்படுறேன். நீர் என்னை ஆசீர்வதியும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் அன்றி உங்களை நான் போக விடவே மாட்டேன். என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்று இரவெல்லாம், ஒரு இரவு முழுவதும் அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுது கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க என்று இரவெல்லாம். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலோ களிப்பு உண்டாகும். நடந்தது என்ன? கர்த்தர் அவனோடு பேசுகிறார். 28-29. அப்பொழுது கர்த்தர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் என்னை ஆசீர்வதித்தால் அன்றி நான் உங்களை போக விடவே மாட்டேன் என்று கர்த்தரை பற்றி கொண்டான். கர்த்தர் கேட்டார், உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் என்ன சொன்னா? உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். உன் பேர் என்ன? யாக்கோபு என்று சொல்லுகிறான். சொன்னதும் கர்த்தர் சொன்ன, இனிமேல் உன் பேர் யாக்கோபு அல்ல, உன் பெயர் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றினார். இஸ்ரவேல் என்னப்படுவாய். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். காலையில் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்திற்கு ஒரு வேளை, அழறதுக்கு ஒரு டைம், சந்தோஷப்படுறதுக்கு ஒரு டைம், உபத்திரவங்களை அனுபவித்தான், அது ஒரு டைம். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்து விட்டது. நம்ம நினைக்கலாம், என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? நிறையா ஆஸ்தியை கொடுத்தாரா, பொக்கிஷத்தை கொடுத்தாரா, பணம் கொடுத்தாரா, என்ன பேரை மாத்திரம் மாற்றினாரு அப்படின்னு நினைக்கலாம். அந்த பேரில் தான் இருக்குது எல்லா ஆசீர்வாதமும். இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றினார். இந்த இஸ்ரவேல் என்ற பெயர் அவனுக்கு மட்டும், அவன் குடும்பத்துக்கு மட்டும் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் அல்ல. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் அப்படிதான் கேட்டான். கர்த்தர் இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தாரே, உலகம் முழுவதுக்கும் அந்த பெயர் ஆசீர்வாதம். ஏனென்றால் உலகம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருளுக்குள்ள மூழ்கி கிடந்ததோ தெரியாது. இஸ்ரேலிலே ஆண்டவராகிய இயேசு அங்கத்தான் உதித்தார். அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அதுவரை உலகம் இருளுக்குள்ள கடந்துச்சு. இப்போ இயேசு வந்தார், உலகத்திற்கே ஒளி. அவர் சொன்னார், யோவான் சுவிசேஷம் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். உலகத்திற்கு
ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவராகிய இயேசு அவர் உயிருள்ள ஒரு ஒளி, மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் ஜீவனுள்ள ஒளி. அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவர் உலகத்துக்கே வெளிச்சம், உலகத்துக்கே ஒரு வெளிச்சம். பாவ இருள், அக்கிரம இருள், சாத்தானின் இருள், எல்லா விதமான இருளில் இருந்தும் விடுதலை கொடுக்கிறவர், ஜீவ ஒளியாண்டவர். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த இஸ்ரேலில் தான் அந்த ஒளி உதித்தது. ஆகவே இஸ்ரவேல் உன் பெயர் என்றால் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே ஆசீர்வாதம். அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் அங்கிருந்து தான் எழும்பினாங்க. சத்தியம் அங்கிருந்து தான் பிறக்குது. அவர் மூலம், இயேசு கிறிஸ்து மூலம், அப்போஸ்தலர்கள் மூலம் உலகத்திற்கே சத்தியம், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் சிந்தப்பட்ட இடம் அந்த இஸ்ரேல் தேசம். அங்கே தான் ரட்சிப்பு உருவாகுது. மனிதனுக்கு நித்திய ஜீவன் அங்கே கிடைக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கர்த்தர் வெளிப்பட போகிறார். மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார். சபை எடுத்துக்கொள்ளப்படும். 7 ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய 2ஆம் வருகை வரும். அவர் இஸ்ரேல் தேசத்திலே அந்த ஒலிவ மலை மீது அவருடைய பாதங்கள் படும் என்று சகரியா 14:4 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையும் அங்கதான். அதன் பின்பு 1000 வருட அரசாட்சி என்று கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருடம் கர்த்தரோடு அரசாளுவோம். அதுவும் அங்கத்தான். எல்லாமே இஸ்ரேல் தேசத்தில் தான். ஆகவே இஸ்ரவேல் என்பது அவனுக்காக மட்டுமல்ல, உலகத்துக்கே இன்றைக்கு ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தர், உன் பேர் இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரேல் தேசம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசம்தான். அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். எத்தனை சத்துருக்கள் சுற்றிலும் எழும்பி அவர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகிலும் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்துருக்கள் மேற்கொள்ள முடியல. இப்பையும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கு பெரிய திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அது கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய ஜனம். கர்த்தர் அவர்களை காக்க வல்லவர். எல்லாவற்றுக்கும் ஒரு வேளை, ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு வேளை, அது காலை வேளை. ஆகவே ஏற்ற வேளை, ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்குது. யாக்கோபை பார்க்கலாம். காலையில் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். அந்த இடத்துக்கு அவன் பெனியல் என்று பெயரிட்டான். சூரியன் உதயமாகுது. காலை நேரம், காலையில் எத்தனை மகிழ்ச்சி! காலை நேரம் என்பது அத்தனை மகிழ்ச்சியான ஒன்று. அதனால தான் பக்தர்கள், தேவதாசர்கள் காலையில் தேடுவாங்க. அது தாவீது சொல்லுவான், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையாய் இருக்கிறது. அதிகாலையில் உம்மை நான் தேடுவேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன் என்று அவன் காலையில் கர்த்தரை தேடுவான். ஏசாயா சொல்லுவார், இரவெல்லாம் என் ஆத்துமா உன் மீது வாஞ்சையாய் இருக்கிறது, அதிகாலையிலும் உம்மை நான் தேடுகிறேன். மூசை கிட்ட கர்த்தர் சொல்லுவார், அதிகாலையில் நீ எழுந்து ஆயத்தமாகி நீ கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நில், நான் உன்னோடு பேசுவேன் அப்படின்னு கர்த்தர் மோசேயுக்கு சொன்னான். அதிகாலையில் அவன் எழுந்து ஆயத்தமாகி
போய் தேவ சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவரே, நாங்கள் மோசமானவங்க தான், ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகிலும் நீர் எங்களை உம்முடைய சுதந்திரமாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று கர்த்தரிடத்தில் கேட்பான். கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவன் காலையில் போய் கர்த்தரிடத்தில் நின்ற போது, இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஜனங்களிலும் உங்களுக்கு நான் செய்ய போகிற அற்புதம், அதிசயம் இது வரைக்கும் யாரும் கண்டிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அற்புதத்தை உன்னை கொண்டு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி காலை நேரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை வேதத்தில் நிறைய நம்ம பார்க்கலாம். காலையிலே, விடியற் காலையிலே கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். காலையில், விடிய காலையில் அப்பத்தினால் உங்களை திருப்தியாக்குவேன், கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள் என்று மன்னாவை கொடுத்தார். இப்படி காலை நேரம் என்பது ஒரு ஆசீர்வாதமான நேரம். ஆகவே காலையில் எழுந்து கர்த்தரை தேடும் போது ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய வேளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்குரிய காலம். ஆகவே அதிகாலையில் நீ தேடுகிறவன் என்னை கண்டடைவான். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்குரிய வேளை. அப்போ மற்ற நேரத்தில் கூப்பிட்டா கேட்க மாட்டாரா? கேட்பார். ஆகிலும் ஒரு வேளை என்று ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு டைம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறார். காலையில் சகாயம் பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய மகிமையை பார்க்கலாம். இப்படியெல்லாம் இருக்குது விடியற் காலை. கல்லறை நோக்கி சென்ற ஸ்திரீகள் அந்த விடிய காலத்தில் மகா சந்தோஷத்தோடு அவங்க கலிலியாவுக்கு போகிறாங்க. சகோதரர்கள்ட்ட சொல்லி எல்லாருமா போகிறாங்க கர்த்தரை நேருக்கு நேர் பார்க்க. விடியற் காலை அது தேவன் குறித்த ஒரு வேளை. எல்லா காரியத்துக்கும் ஒரு வேளை, ஒரு சமயம், ஒரு காலம் உண்டு. ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் ஒரு டைம், ஒரு வேளை, அது காலை வேளை. வேதத்தில் நிறைய காரியங்களை பார்க்கலாம். காலை வேளையில் கர்த்தரை தேடி எதையெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, எப்படி பெற்றுக்கொண்டாங்கிற சம்பவங்கள் நிறைய வேதத்தில் எழுதியிருக்குது. இந்த விடியற் காலை எப்படி வந்தது? விடியற் காலை, ஏன்னா விடியற் காலையில் அதிகாலையில் இவங்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட அதிகாலையில் எழுந்து வனாந்தரமான ஓரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் தான் பிதாவை நோக்கி கூப்பிட, அதிகாலையில் எழுந்து அவர் எருசலேம் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணார். ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்கும். இப்படியெல்லாம் காலை நேரத்தில் நிறைய காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த விடியற் காலை, இந்த அதிகாலை என்பது எப்படி வந்தது? உலகம் எத்தனையோ ஆண்டுகள் இருளுக்குள் மூழ்கி கிடக்குது. ஆதியாகமம் 1 அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு இருள், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எல்லாம் ஃபுல்லா ஜலம், வெறுமை, அங்க ஒழுங்கின்மை காணப்படுது. இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையே அந்த உலகமே ஜலத்தினால அழிக்கப்பட்டிருக்கிறது. இருளுக்குள் எத்தனையோ 1000 ஆண்டுகள் மூழ்கி கிடந்ததோ தெரியாது. 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது, இதுதான் அவர் பேசின முதல் வார்த்தை. தேவன் பேசின முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என கண்டார். வெளிச்சத்தை பார்க்கிறாரு, நல்லா இருக்கு என்று அவரே அதை ரசிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் வருது, அதுதான் விடியற் காலை. வெளிச்சம் இல்லாமல் விடியற் காலை வராது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியலை தேடுகிறான்.
அவனுடைய வாழ்க்கையில் துன்பம், பிரச்சனை, சோதனை, வேதனை, கலக்கம், கஷ்டம், கண்ணீர், நஷ்டம், எதையோ அனுபவித்து இதிலிருந்து எனக்கு ஒரு விடியல் வராதா, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா, என் வாழ்க்கையில் என்றைக்கு எனக்கு ஒரு விடிவு வரும் என்று இன்னைக்கு மனிதன் விடுதலையை எதிர்பார்க்குறான். வெளிச்சம் வந்தால் விடியற் காலம் வந்துடும். இரவெல்லாம் இருட்டு, காலையில் ஒரு வெளிச்சம் வருது, அதுதான் விடியற் காலை. விடிய காலை வெளிச்சம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது ரொம்ப அவசியம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆகிலும் வெளிச்சம் இல்லை, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும், நம்ம கூட அசைவாடணும், வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் இருக்கும்போது தான் விடியற்காலை வருது. ஒவ்வொரு விடியற்காலையும் பாருங்கள், 6 நாள், ஒவ்வொரு நாளும் விடியற்காலை சாயங்காலம், விடியற்காலை சாயங்காலம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு விடியற்காலத்திலும் கர்த்தர் புது 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 சிருஷ்டிப்புகள். இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எத்தனை வல்லமையானவர். ஆகாய விரிவு, வெட்டாந்தரை, சமுத்திரம், ஆகாயத்தில் எப்படிப்பட்ட சுடர்கள், சிருஷ்டிப்பு எத்தனை பயங்கரமாக இருக்குது. வெட்டாந்தரை, கண்ணில் பார்க்கிறதெல்லாம் அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு. சமுத்திரம், அதில் என்னெல்லாம் ஜீவராசிகள், புது புது சிருஷ்டிப்புகள். விடியற் காலையில் இதெல்லாம் நடக்குது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான காரியம் நடக்கணுமா, புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், ஒரு புது கிருபை, புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்குறோம். விடியலை எதிர்பார்க்குறோம். வெளிச்சம் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதத்துக்கு வேலை. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் சமயம் தேவன் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். நாம் அப்படியே அடங்கி இருக்கணும். கர்த்தருக்குள்ள அவர்தான் வெளிச்சம், அவர்தான் ஜீவ ஒளி, மெய்யான ஒளி. அவரை பின்பற்றினால் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவருக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது அந்த டைம் வருது, நமக்கு உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம் என்பது கிடைக்கும். கிடைக்காமல் போகவே போகாது. ஆகவே வேத வாக்கு ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். அப்படி இருப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் கூட நீர் அருளிய வேதத்திலிருந்து ஆண்டவரே வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதலால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற வசனத்தின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு, சமயம் உண்டு என்று நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, அந்த வேலைக்காக நாங்கள் காத்திருக்க உம்முடைய பலத்த கைக்குள் நாங்கள் அடங்கி இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். அநேக வசனங்கள் மூலமாக நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. ராத்திரியிலே ஒரு கலக்கம், ஒரு அழுகை, காலையிலே அது களிப்பாக மாறிய அநேக நாங்கள் சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் அப்பா. யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே ராத்திரியிலே அவன் பிந்தி தனித்திருந்து போராடி ஜெபித்தான், அழுகையோடே ஜெபித்தான் என்று பார்த்தோம் அப்பா. ஆனால் காலையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு நீர் கட்டளையிட்டீர் கர்த்தாவே. அவனுடைய பெயரையே நீர் இஸ்ரவேல் என்று மாற்றி ஒரு தேசமே உருவாக ஆண்டவரே அவனை நீர் எடுத்து பயன்படுத்தினீர் என்று பார்த்தோம் அப்பா. உமக்காக காத்திருக்கும் பொழுது, உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது
எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ராத்திரியிலே கலக்கத்தோடு இருந்த அந்த சகோதரிகள் சீஷர்கள் காலையிலே ஒரு களிப்பை கண்டுகொண்டார்கள் கர்த்தாவே. உம்முடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது, தூதன் அவர்களுக்கு அறிவித்த போது மகா சந்தோஷமாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, சமயம் உண்டு என்று ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் காத்திருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். வெளிச்சத்தை நாங்கள் கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை நாங்கள் பின்பற்றும் பொழுது ஆண்டவரே நீர் எத்தனையாய் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் எங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பார்த்தோம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் நீர் வெளிச்சத்தை கட்டளையிட்டு இருளை அகற்றி ஆண்டவரே அதை நீர் நல்லது என்று கண்டீர் நாங்கள் பார்த்தோம் அப்பா. வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இருள் தானாகவே அது விலகி ஓடிவிடும் என்று பார்த்தோம் அப்பா. நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்க, அவர்களும் வெளிச்சமாகிய உம்மை கண்டுகொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் அடங்கி இருந்து ஆண்டவரே ஏற்ற காலத்திலே எங்களை நீர் உயர்த்தும்படிக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் தகுதிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களிலும் கூட ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவேளை இந்த டிசம்பர் மாதத்திலே கூட அநேகருக்கு நாங்கள் வெளிச்சத்தை காண்பிக்கிற பிள்ளைகளாக, நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.